வணக்கம். பாயர் ஹார்ட் ஹெல்த் இந்தியா பாட்காஸ்ட் ஹார்ட் மேட்டர்ஸுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் டாக்டர் அம்பாய் ஃப்ரம் பாயர் மற்றும் என்னுடன் கோவையை சேர்ந்த முன்னணி இதய நிபுணர் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் லாரன்ஸ் அவர்கள் இருக்கிறார். இன்று குரோனிக் ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் என்ன, அதற்கான நவீன சிகிச்சைகள் அதாவது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் உள்ள நோயாளிகளுக்கு எவ்வாறு உதவும் என்பது பற்றியும், நவீன சிகிச்சைகள் முறைகள் இருந்தும் நோயாளிகள் ஏன் இன்னும் ஆபத்தில் இருக்கிறார்கள், புதிய சிகிச்சை முறைகள் மற்றும் புதிய மருந்துகள் நாவல் இன்டர்வென்ஷன்ஸ் ஏன் தேவை என்பதை பற்றியும் விவாதிப்போம். ஸோ அதுக்கு முன்னதாக, உலகில் ஹார்ட் ஃபெயிலியர் உள்ள நோயாளிகள் பெருந்தொகையான மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். மேலை நாட்டை விட 10 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியாவில் ஹார்ட் ஃபெயிலியர் பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். ஸோ இது குறித்து இன்னும் விவரமாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஸோ டாக்டர், ஹார்ட் ஃபெயிலியர் என்பதை எளிதாக எல்லோரும் புரியும்படி விவரமாக கூற முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். ஹார்ட் ஃபெயிலியர்ங்கிறது இதய பலகீனத்தினால வரக்கூடிய ஒரு தொந்தரவு. நார்மலா நம்ம ஹார்ட்டை பத்தி சொல்றப்ப ஹார்ட் ஒரு பம்புன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுது, ஹார்ட்ல உள்ள வர்ற ரத்தத்தை உடம்போட பல பாதிகளுக்கு அனுப்புது. இந்த அனுப்பும் திறன் குறையிறப்ப அதை இதய பலகீனம் சொல்றோம். இந்த இதய பலகீனத்துக்கான ஆங்கில வார்த்தை தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ நார்மலா பம்ப் பண்ண வேண்டிய இதயத்துல இருந்து வரக்கூடிய ரத்தத்தின் அளவு ஹார்ட்ல இருந்து வெளியே வராத ஒரு தன்மையை தான் நம்ம ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நார்மலா ஒரு 100 ml ரத்தம் ஹார்ட்டுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கலாம். அதுல ஒரு 60 ml ரத்தத்தை இதயம் பம்ப் பண்ணிருக்கணும். இதைத்தான் பம்பிங் திறன் சொல்லுவோம், எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் சொல்லுவோம், 60% சொல்லுவோம். இந்த பம்பிங் திறன் குறையிறப்ப, சில பேருக்கு இந்த பம்பிங் திறன் ஒரு 30% கீழே போறப்ப மிக அதிகமான இதய பலகீனம், இல்லைன்னா சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர்னோ, இல்ல ஒரு 30% 45% இருக்கப்ப ஒரு மாடரேட் லெவலான ஒரு மிடில் லெவலான இதய பலகீனம், இல்லைன்னா ஒரு 45% மேல இருக்கிறப்ப மைல்டான இதய பலகீனம் அப்படின்னு சொல்லுவோம். இதய பலகீனம்ங்கிற பிரச்சனை தான் ஹார்ட் ஃபெயிலியர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். தேங்க்யூ டாக்டர். ஹார்ட் ஃபெயிலியருக்கான ஒரு சிம்டம் ஹை பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் இதய அழுத்தம் நமக்கு தெரியும். இது மாதிரியான பொதுவான காரணங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? காமன் சிம்டம்ஸ். ஹார்ட் ஃபெயிலியருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஹார்ட் ஃபெயிலியருக்கு இந்தியால மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு, இதயத்துல ரத்த குழாய்கள்ல வரக்கூடிய அடைப்பு, அதாவது இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம், இல்லைன்னா கரோனரி ஹார்ட் டிசீஸ் சொல்லுவோம். இதயத்துல ரத்த குழாய்கள்ல வரக்கூடிய அடைப்பு மற்றும் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, இதுதான் நம்ம ஊர்ல ஹார்ட் பலகீனமாறதுக்கு முக்கியமான காரணம். இதை தவிர நம்ம கண்ட்ரோல் இல்லாம பிளட் ப்ரெஷரை வச்சிருந்தா, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தா வரலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் இல்லாத டயபிட்டிஸ், நம்மளுடைய ரத்த சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் இல்லாம இருந்தாலும் வரலாம். இதை தாண்டிய மற்ற இதயத்துல வால்வ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இல்லைன்னா இதயத்தினுடைய வெளிப்புறத்துல வரக்கூடிய பெரிகார்டியம் சொல்லுவோம், கவரிங்ல வர்ற பிரச்சனைகள், இதனால கூட ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். பட் இந்தியன் சினாரியோல, அதாவது நமக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் கேட்டா, ஒண்ணு மாரடைப்பு இல்லைன்னா ரத்த குழாயில அடைப்புனால வரக்கூடிய இதய பலகீனம், உயர் ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால வர இதய பலகீனம், இல்லைன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாத வர்ற டயபெட்டிக் கார்டியோமியோபதின்னு சொல்லக்கூடிய சுகர் சம்பந்தப்பட்ட இதய பலகீனம். இது 3 மிக முக்கியமான காரணங்கள் சொல்லலாம். தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட 2வது கேள்வி, ஸோ தற்போது நோயாளிகளுக்கு மருத்துவ சவால்கள், அதாவது கிளினிக்கல் சேலஞ்சஸா இருக்கிறது பத்தின புள்ளி விவரங்களை நீங்க சொல்ல முடியுமா? அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல முடியுமா? What do statistics says about clinical challenges in heart failure patients? ஹார்ட் ஃபெயிலியரை பொறுத்தளவு, ஹார்ட் ஃபெயிலியர்ல நம்ம இந்த கிளினிக்கல் சேலஞ்சஸ் 2 விதமா சொல்லலாம். ஒன்னு டயக்னோஸ்டிக் சேலஞ்சஸ், நம்ம கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள். ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, சில சமயம் அது நமக்கு நம்ம கிளியரா அதை கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம மற்ற வியாதிகளா அதை எடுத்துக்க முடியும். ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோட பிரைமரி சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டா, நடக்கிறப்ப மூச்சு வாங்குறது, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நடக்கிறப்ப மூச்சு வாங்குறது, இல்ல கால்ல பாதங்கள்ல இல்லைன்னா கால் பகுதியிலையோ வீக்கம் வர்றது, இதயத்துல வலி, நடக்கிறப்ப ஒரு வலி மாதிரியான ஒரு சென்சேஷன், இதயம் படபடன்னு வர்றது, தலை சுற்றல், மயக்கம், இந்த மாதிரியான சிம்டம் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மற்ற வியாதிகளோட கோரிலேட் பண்ண முடியும். நிறைய சமயங்கள்ல சில பேஷண்ட்ஸ் இதயத்துல வரக்கூடிய இந்த மூச்சு தரவை நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுன்னு நினைச்சு நுரையீரல் டாக்டர்கிட்ட போய் நுரையீரல் டாக்டர் இருந்து எங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. காலில் வீக்கம் வந்தோன்னா கிட்னில பிரச்சனை இருக்கலாம்னு நினைச்சு கிட்னி சம்பந்தப்பட்ட மருத்துவரை பார்த்து அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஒரு ரொம்ப காமனான ஒரு வியாதி தான். ஏறக்குறைய இப்ப எடுத்துக்கிட்டா ஒரு
ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே சே க்ளோஸ் டு ஒரு 60+ மில்லியன் பீப்புள் மேபி சஃபரிங் ஃப்ரம் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இந்த நம்பர் நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. இந்தியாவில் இந்த பிரச்சனை என்னன்னா நமக்கு அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டமும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாதனால நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியல. பட் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா மேபி ஒரு 1 in 5,000 பீப்புள், மேபி ஒரு மோர் தேன் ஒரு 1.5ல இருந்து ஒரு க்ளோஸ் டு 20-25 மில்லியன் பீப்புள் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இந்தியாவில். பட் ஐ திங்க் இட் இஸ் ஹைலி அண்டர் ரிப்போர்ட்டட். ஸோ நம்ம இன்னும் ரொம்ப ஒரு ரிஜிஸ்ட்ரிஸ் சொல்லுவோம், அதாவது ஹார்ட் ஃபெயிலியருக்கு எல்லாரையும் நம்ம கண்டுபிடிச்சு அவங்களை அதில் சேர்க்கறது மூலமா இந்த ஹார்ட் ஃபெயிலியரோட எக்ஸாக்ட் நம்பர்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் ரைட் நவ் வி ஹேவ் வெரி லிமிடெட் டேட்டா. வித் தட் வி ஸ்டில் கேன் சே, இப்போ நம்மளால சொல்ல முடியும் ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு ஹெல்த் கேர் ப்ராப்ளத்துல ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். சார், ஹார்ட் ஃபெயிலியருக்கான சிகிச்சை பற்றி உங்களால சுருக்கமா விளக்க முடியுமா? சுருக்கமா சொல்லணும்னா ஹார்ட் ஃபெயிலியருக்கு சிகிச்சையை 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது இதய பலவீனத்தை வரக்கூடிய காரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்குரிய வைத்தியம் பிளஸ் அதற்குரிய மருந்து மாத்திரைகள். ஹார்ட் ஃபெயிலியர் நான் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் வந்து இதயத்துல ரத்த குழாய்கள் ஒரு அடைப்புகளா இருக்கலாம். அந்த அடைப்புகளை சரி பண்றதுக்குரிய சிகிச்சைகள் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ இல்ல ஸ்டென்டிங்கோ இல்ல ஒரு பைபாஸ் சர்ஜரியோ பண்ணலாம். பிபி கண்ட்ரோல் இல்லாதனால வரலாம்னு சொன்னேன், பிபியை கண்ட்ரோல்ல வைக்கலாம். சுகர் கண்ட்ரோல் இல்லாதனால வரலாம்னு சொன்னேன், நம்ம சுகரை கண்ட்ரோல்ல வைக்கலாம். இது வந்து பேசிக்கான ரிஸ்க் ஃபேக்டர் மேனேஜ்மெண்ட். அது தவிர ஹார்ட் ஃபெயிலியரை சரி பண்றதுக்குன்னு தனியா மருந்துகளும் இருக்கு. ஹார்ட் ஃபெயிலியருக்குரிய மருந்துகள், ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய மருந்துகள் இருக்கு, அதுகளை உபயோகப்படுத்தலாம். 2வது விதமான சிகிச்சைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு பர்டிகுலர் லெவலை தாண்டிடுச்சு ஹார்ட் ஃபெயிலியர், இதே பழகினோம்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், இதய மாற்று அறுவை சிகிச்சை, அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு. இதை தாண்டி இப்ப நவீன மருத்துவத்துல ஹார்ட் ஃபெயிலியரை சரி பண்ணக்கூடிய மிஷின்கள்லாம் இருக்கு. அதாவது நாங்க கார்டியக் ரீசிங்கனைசேஷன் டிவைஸ் சொல்லுவோம், பேஸ் மேக்கர் மாதிரியான டிவைஸ்களை யூஸ் பண்ணியும் இதே பலகீனத்தை சரி பண்ணலாம். ஸோ 3 விதமா ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கூடிய காரணம், அதை கண்டுபிடிச்சு அதுக்குரிய மருந்து மாத்திரைகள், இதே பலகீனத்துக்குன்னு இருக்கிற மருந்து மாத்திரைகள், பிளஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு தேவைப்பட்ட அந்த டிவைசஸ் மாதிரியான தெரப்பி யூஸ் பண்ணலாம். இது எதுவுமே ஒர்க் பண்ணல, இதே பலகீனம் ரொம்ப அதிகமான லெவல்ல இருக்கு அப்படின்னா ஹார்ட் மாற்று சிகிச்சை டிரான்ஸ்பிளான்ட் வரையும் கூட போக வேண்டிய தேவை இருக்கலாம். மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருந்தும் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இன்னும் டிட்டோரியேட் ஆயிட்டே இருக்காங்க, மோசமடைஞ்சிட்டே இருக்காங்க. அது ஏன் டாக்டர்? இதை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு கம்ப்ளைன்ஸ் ரிலேட்டட், அதாவது பேஷண்ட்டுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுக்குறோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்றோம், அதை பேஷண்ட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். 2வது கைட்லைன்ஸ் இருக்கு, அதாவது இந்த மாதிரி இருக்க பிரச்சனை இருக்க பேஷண்ட்ஸ் நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்கு இன்டர்நேஷனல் சொசைட்டிஸ் வந்து அமெரிக்கன் ஹார்ட் சொசைட்டியோ இல்ல ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவோ இல்லை இந்தியன் சொசைட்டிஸோ இதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கைட்லைன்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாம, அதாவது பிசிஷியன் லெவல்ல அதை பத்தி அவேர்னஸோ இல்ல அது சம்பந்தப்பட்ட மருந்துகளை கரெக்டான அளவுக்கு பிரிஸ்கிரிப்ஷனோ இல்லாம இருக்கிறதும் காரணமா இருக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து பேஷண்ட் லெவல் அவேர்னஸும் பிசிஷியன் லெவல் அவேர்னஸும் ஹார்ட் ஃபெயிலியரை பற்றியும் ஹார்ட் ஃபெயிலியர் பற்றிய மருந்துகளை பற்றியும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தாண்டி இப்ப இருக்கிற மருந்துகள்லயே இந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் வர்சனிங் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், அதாவது ஹார்ட் ஃபெயிலியருடைய மருந்துகளை சாப்பிட்டு இதே விளைவுடைய மருந்துகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட இதே பலனம் சரியாகாம இருந்ததுன்னா இதுக்குன்னு தனிப்பட்ட மருந்துகளும் இருக்கு. சில நியூ ஜெனரேஷன் ட்ரக்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அந்த மாதிரி மருந்துகளை உபயோகப்படுத்துறது மூலமாகவும் இதை சரி பண்ண முடியும். இத்தனை மருந்துகள் எடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் பேஷண்ட்ஸ் ரிஸ்க்ல இருக்காங்களா? அதை நீங்க நம்புறீங்களா? ஆமா, சரி, இப்ப ஹார்ட் ஃபெயிலியரோட ரிஸ்க்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட் ஃபெயிலியருக்குன்னு சில மருந்துகள் இருக்கு. இப்போ மருந்துகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு நாங்கள் பீட்டா பிளாக்கர்னு சொல்லுவோம், ஒரு ரேஸ் இன்ஹிபிஷன், அதாவது அதுக்குன்னு சில மருந்துகள் இருக்கு, ஆர்னின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எம்ஆர்ஏன்னு சொல்லுவோம், மெல்லோகார்டிக் ரிசெப்டார் ஆன்டகனிஸ்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்கு ஆல்ரெடி. இந்த மருந்துகள் எல்லாம் சேர்ந்து ஹார்ட் அட்டாக் இல்லைன்னா ஹார்ட் பலகீனம் உள்ளவங்களுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை வராம தடுக்கிறதுடைய ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்போ எல்லா மருந்தையுமே யூஸ் பண்ணா கூட அல்டிமேட்லி எண்ட் அப் லீவிங் பிஹைண்ட் க்ளோஸ் டு 50% ஆஃப் த பேஷண்ட். நம்ம வந்து இந்த மார்டாலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது இதயத்தினுடைய தொந்தரவுனால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஒரு 100% வச்சுக்கிட்டோம்னா இந்த மருந்துகள் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணோம்னா அந்த ரிஸ்க் 50%க்கு மேல வரைக்கும் குறைக்க முடியும். இது பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் சைட்ல பார்த்தோம்னா க்ளோஸ் டு அரௌண்ட் 40 to 50% ஆஃப் த பேஷண்ட் ஸ்டில் ஹேவ் ரிஸ்க். இன்னும் இவ்வளவு மருந்துகளையும் சாப்பிட்டு எல்லாம் சரியா பண்ணா கூட ஒரு 50% இன்னும் ரிஸ்க் இருக்கு. அதனாலதான் வி ஆர் லுக்கிங் அட் நியூவர் மாலிகூல்ஸ், புது வகையான மருந்துகள் வந்துகிட்டே இருக்கு, அதுங்களை உபயோகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. அப்பதான் இந்த மிச்சம் இருக்க 50% ரிஸ்கை நம்ம குறைக்க முடியும்.
புரியுது சார். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்க ட்ரக்ஸ், அதாவது நீங்க சொன்ன கைட்லைன்ஸ் படி ஜிடிஎம்டி, அதாவது 4 பில்லர்ஸ் இருக்கு. புதுசா வர்சனிங் ஃபெயிலியருக்கான ஒரு மாத்திரையும் வந்திருக்கு. இதில் இத்தனை அட்வான்ஸ்டு மெடிசின்ஸ் இருந்தும் இன்னும் பேஷண்ட்ஸ்க்கான ரிஸ்க் இன்னும் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா கண்டிப்பா வி நீட் மோர் ஸோ இந்த மெடிகேஷன் டேர்மை சர்வீசஸ், நாட் நம்ம ஒன்லி ரெசிடியூவல் மெடிகேஷன். ரிஸ்க்னு சொல்றோம். ரைட், கரெக்ட். நாட் ஒன்லி நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ், நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறதும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப 4 பில்லரை எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறதும் இருக்கு. இப்ப 5வதா மருந்துகள் இருக்கு, அதை தாண்டி மருந்துகள் ஆட் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய யூசேஜ் பேட்டர்ன் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் பேஷண்ட் கெட்டிங் தட், எவ்வளவு மக்களுக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறதும் மாறுபடுது. எல்லா பேஷண்ட்டுக்கும் கைட்லைன் மெடிக்கல் தெரப்பி கிடைக்கிறது இல்லை. எல்லா பேஷண்ட்டும் இந்த 4 ட்ரக்ல இருக்கிறது இல்லை. இல்ல வர்சனிங் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதுக்குன்னு மருந்துகள் இருக்கு, அதையும் நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ சார் அதனால எல்லா அந்த பேஷண்ட்டுக்கும் இந்த 4 மாத்திரை கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. அது வந்து ஏன் எல்லா பேஷண்ட்டுக்கும் கிடைக்கிறது இல்லைன்றதை நீங்க குறிப்பிட முடியுமா? முக்கியமான காரணம் பேஷண்ட் ரிலேட்டட் இருக்கலாம், பிசிஷியன் ரிலேட்டட் இருக்கலாம். பேஷண்ட் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டா இப்போ எல்லா மருந்துகளுக்கும் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. சில மருந்துகள் அந்த பேஷண்ட் அது டாலரேட் பண்ணாம இருக்கலாம். மேபி இப்போ ஆர்னின்னு சொல்றோம், அந்த மாதிரி மருந்துகள் இருக்கு. இப்போ பீட்டா பிளாக்கர்னு சொல்றோம், இந்த மருந்துகளுக்கு சில சைடு எஃபெக்ட் இருக்கு. அந்த பேஷண்ட்ஸ்க்கு அந்த மருந்து கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ தட் சுச்சுவேஷன் தென் வி ஹேவ் டு யூஸ் அதர் ட்ரக்ஸ். இல்லைன்னா சம்டைம்ஸ் பிசிஷியன் இனர்ஷியாவும் இருக்கலாம். சில சமயங்கள்ல நம்ம வந்து we are more worried about the side effects so that we are not uptitrating, அதாவது மருந்துகளை போதும் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றது இல்ல, இல்லைன்னா அந்த மருந்துகளை புதுசா ஃபுல்லா யூஸ் பண்றது இல்ல. இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ பேஷண்ட் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், பிசிஷியன் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். போத் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். ஸோ தட்ஸ் வேர் வி டூ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா. நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் பண்றோம், பிசிஷியன்ஸ்க்கும் பண்றோம். இதுக்கு காரணமே அதுதான். we are trying to make more and more aware. நிச்சயமா இஃப் யூ ஆஸ்க் மீ, கடந்த ஒரு 2 வருஷத்துல இதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. வி சி ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் பீங் மேனேஜ் இன் அ மச் பெட்டர் வே தேன் பிஃபோர். ஏன்னா நிறைய புது மருந்துகள் வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசிஷியனா இருக்கட்டும், பேஷண்ட்ஸா இருக்கட்டும், சி நம்ம ஏதாவது மருந்து கொடுக்குறோம், மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றப்ப பேஷண்டோட கான்ஃபிடன்ஸ் ஓவர் த ட்ரக் அண்ட் டாக்டர் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம மருந்து கொடுத்து அது நல்லா வேலை பார்க்குறப்ப அவருக்கு இன்னும் மருந்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக மருந்து சாப்பிட்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ நவ் வி ஹேவ் ட்ரக்ஸ் which are going to do that to the patient. அதனால தான் நமக்கு வந்து now the therapy is improving, so patient compliance is also improving. We are getting newer therapies. Only thing is we have to go little more aggressive and we have to get more and more patient benefited with this. சரி, இன்னொரு கேள்வி. குரோனிக் ஸ்டேபிள் ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் குரோனிக்கா இருந்தும் ஸ்டேபிளா ஆக முடியுமா? சிம்டம் சப்சைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரக்ஸ் குறைக்கலாமா? இது கிரானிக் ஸ்டேபிள் ஹார்ட் ஃபெயிலியர்னு அதை கூப்பிடவே கூடாது. காரணம் என்ன, அப்படி ஒரு என்டிட்டி இல்லை. கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஏன்னா கிரானிக் ஹார்ட் ஃபெயிலியர்னா, கிரானிக்னா மெடிக்கல் டேர்ம்ல ரொம்ப நாளா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நாளா இருக்க ஒரு பிரச்சனை வந்து நாள்பட்ட இதய செயலிழப்பு, நாள்பட்டன்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரானிக்ங்கிறது ரொம்ப நாளா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் கஷ்டம். ஒரு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு வியாதி, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு வியாதி வந்து மைல்டான வியாதியா தான் இருக்கணும்னு தேவை கிடையாது இல்லையா. ஒவ்வொரு வியாதியுமே ரொம்ப நாளா இருக்கிறதுக்கு காரணங்கள் வேற வேற இருக்கு. ஹார்ட் ஃபெயிலியர் ரொம்ப நாளா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இட் கோஸ் வித் ஃபேசஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன். அதாவது ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்டோட ஜேர்னின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம், நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறேன், அவரை வந்து நம்ம பார்க்குறோம், அவர் வந்து அடுத்த தடவை நம்ம பார்க்குறப்ப அந்த ஹார்ட் ஃபெயிலியர் ப்ரோக்ரஸ் தான் ஆயிருக்கும். அவருக்கு பார்க்கறதுக்கு பை லுக் வைஸ் he may look சேம், பட் இஃப் யூ கோ இன்சைட் த ஹார்ட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த வியாதி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து கிரானிக்கா ப்ரோக்ரஸிவா இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ஸோ இந்த வியாதியை நம்ம கிரானிக் ஸ்டேபிள் சொல்ல முடியாது, வேணா இன்னும் இப்படி கூப்பிடணும்னா கிரானிக் ப்ரோக்ரஸிவ்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அது உள்ள வளர்ந்துகிட்டே இருக்குது, வெளியே நமக்கு தெரியலைனாலும். நாங்க இன்னும் கூட சொல்லுவோம் எம்டி சேர் ஹைபோதேசிஸ் சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம வந்து நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறேன், ஹார்ட் ஃபெயிலியரோட வர்றாரு, அவரை வந்து நான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கல அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் நல்லா இருக்கணும்னு மட்டும் காரணம் கிடையாது. we might have lost him also. ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியரோட மார்டாலிட்டி, அதாவது ஹார்ட் ஃபெயிலியரோட அந்த வியாதியுடைய தீவிரம், அதனால உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம நிறைய டேட்டா இருக்கு இந்தியாவில். ட்ரிவாண்ட்ரம் ஹார்ட் ஃபெயிலியர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு, நேஷனல் ஹார்ட் ஃபெயிலியர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஹார்ட் ஃபெயிலியரோட மார்டாலிட்டி ரொம்ப அதிகம். ஈவன் they say we would have lost by around 1 year, around 30% of the patients would have died when we are diagnosed heart failure. நம்ம பார்க்குற பேஷண்ட் 100 பேஷண்ட்ல 100 பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் நம்ம பண்ணோம்னா அதுல 30 பேரை நம்ம இழந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னா. ஸோ அதனால இந்த ஹார்ட் ஃபெயிலியர்ல கிரானிக் ஸ்டேபிள்ங்கிற டேர்ம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா கிரானிக் ஸ்டேபிள் ஒரு என்டிட்டி கிடையாது ஹார்ட் ஃபெயிலியர்ல. ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் அ சீரியஸ் டிசீஸ் which may look stable from outside, but
உள்ளுக்குள்ள அந்த வியாதி இருக்கு, அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால நம்ம என்ன ஒரு பேஷண்ட் நம்ம வெளியே பார்க்க ஸ்டேபிளா தெரிஞ்சாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி அக்ரெசிவா தான் இருக்கணும். பிகாஸ் வி ஆர் நாட் சீயிங் இட். அதை வந்து நம்ம ஸ்டேபிள்னு எடுத்துக்க முடியாது. சார், இப்ப கேன்சருக்கான அவேர்னஸும் கேன்சரை பத்தின ஒரு பயமும் ரொம்ப பரவலா இருக்கு. ஹார்ட் ஃபெயிலியருக்கான ரிஸ்க்கும் அதே அளவு இருக்கணுமா, இருக்கா? இதை பத்தி உங்க கருத்து என்ன? என்ன சிம்பிளா சொல்லணும்னா, மெலிக்னன்சி, அதாவது கேன்சரை நம்ம பல விதமா பிரிக்கிறோம்ல. நிறைய மெலிக்னன்சிஸ் வந்து நல்ல கியூர் ரேட் உள்ள மெலிக்னன்சிலாம் இருக்கு. இப்போ சர்விகல் மெலிக்னன்சியா இருக்கட்டும், இல்ல பிரஸ்ட் கேன்சரா இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல சர்வைவல் ரேட்டோடய இருக்கு. நம்ம கேன்சர்னு பார்த்தா பயப்படுற மாதிரி சில கேன்சர்ஸ்லாம் இருக்கு. லைக் மேபி லங் மெலிக்னன்சியா இருக்கட்டும், இல்ல ஜிஐல பேங்க்ரெட்டிக் மெலிக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மெலிக்னன்சிலாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான மெலிக்னன்சி. நம்ம அதாவது அந்த மெலிக்னன்சியை நம்ம டயக்னோஸ் பண்ணோம்னா வி நோ வெரி வெல், நம்ம வந்து என்னதான் மருந்து கொடுத்தோம்னாலும் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறையுது அப்படின்னு. ஹார்ட் ஃபெயிலியரோட மார்டாலிட்டி, அதாவது ஹார்ட் ஃபெயிலியரோட அந்த டெத் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து இட் மேட்சஸ் க்ளோஸ் டு மெலிக்னன்சி ஆஃப் லங். அதாவது லங் கேன்சர் அளவுக்கு அதோட லங் மார்டாலிட்டி, கேன்சரோட அதோட கம்பேரபிள் மார்டாலிட்டி. தட் மீன்ஸ் நம்ம அந்த சீரியஸ்னஸ் இப்ப கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ நமக்கு வந்து இப்ப யாராவது ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, இல்ல நமக்கு தெரிஞ்ச பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு லங்ல கேன்சர் இருக்குன்னு சொன்னா ஷாக் வி கெட் இட் இல்லையா. அது அந்த அளவுக்கான ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர் டயக்னோஸ் அப்பயும் நமக்கு வரணும். அப்பதான் நம்ம அதை அக்ரெசிவா ட்ரீட் பண்ணுவோம். ஃபார்ச்சுனேட்லி we have some treatment options available. ஸோ நம்ம அந்த மூமெண்ட் வி அண்டர்ஸ்டுட் த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையோட தீவிரத்தை நம்ம புரிஞ்சோம்னா தான் அதுக்குடைய வைத்தியத்தை நம்ம வந்து சீரியஸா எடுப்போம். ஸோ உங்களோடதுக்கு நல்ல கொஸ்டின். லங் கேன்சர் அளவுக்கு மார்டாலிட்டி உள்ள ஒரு வியாதி தான் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ நம்ம அது அளவுக்கு அதை சீரியஸா பார்த்து அதுக்குரிய வைத்தியத்தை எடுத்துக்கணும். ஸோ கேன்சருக்கு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறோமோ அதே அளவுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸும் எச்சரிக்கையா இருக்கணும். சார், இன்னொரு கொஸ்டின். மெடிசின்ஸ் தான் ஃபவுண்டேஷன், அது கண்டிப்பா விடக்கூடாது. பட் ஸ்டில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஹார்ட் ஃபெயிலியர்ல எவ்வளவு முக்கியம், அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து எல்லா வியாதிலையும் ஒரு பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் இந்த பிரைமரியா அந்த ஹார்ட் ஃபெயிலியர் கொண்டு வருது இல்லையா. டயபிட்டிஸா இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனா இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே பிரைமரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ நம்ம ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம ஹார்ட் ஃபெயிலியருக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதற்குரிய இப்போ ஒரு டயபிட்டிஸ் இருக்குன்னா டயபிட்டிஸ் ஹாஸ் டு பி அண்டர் கண்ட்ரோல். ஒரு நம்ம HbA1c பார்க்குறோம், அதோட அளவு ஒரு 7 கீழே மெயின்டைன் பண்றது. இல்ல ஒரு பேட் கொலஸ்ட்ரால் பார்க்குறோம், LDL பார்க்குறோம், அதோட அளவு அக்கார்டிங் டு த ரிஸ்க் மேபி 50 to 100 மெயின்டைன் பண்றது. இல்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, பிபியை வந்து அரௌண்ட் 120/80 மெயின்டைன் பண்றது. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? இதை மெயின்டைன் பண்றதுக்கு மருந்துகள் போதும். அதை தவிர சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவைப்படும். ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக வச்சுக்கணும். யூ ஹேவ் டு கட் டவுன் ஆன் யுவர் அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஹார்ட் ஃபெயிலியர் வந்திருக்கு. பட் இஃப் யூ நாட் கீப்பிங் அ குட் டயட், குட் லைஃப் ஸ்டைல்னா திரும்பவும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஹார்ட் பம்பிங் இப்போ இருக்கிறதோட இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு கீப் யுவர் லைஃப் ஸ்டைல் ஆன். ஒரு ரெகுலர் வாக் இருக்கட்டும். வி ஆல்வேஸ் சே இல்லையா, ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு அட்லீஸ்ட் 30 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக் அட்லீஸ்ட் 5 days in a week. இட்ஸ் அ மஸ்ட். அது வந்து கண்டிப்பா பண்ணணும். ஃபுட்ல யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். யூ டோன்ட் டேக் a lot of carbohydrate. You keep your protein intake good. Reduce your fat content. Take lot of fruits and vegetables. இது எல்லா பேஷண்ட்ஸுக்கும் இருக்கிற அதே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ஸோ அதர் தேன் தட் ஒன் எக்ஸ்ட்ரா திங் இஸ் சம்டைம்ஸ் வி ஆஸ்க் them to keep a fluid intake restricted. தண்ணி குடிக்கிற அளவு குறைக்க சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இல்லையா, தண்ணி குடிக்கிறது நல்லது அப்படின்னு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சா 2 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்கிறது இருப்பாங்க. அது எல்லாருக்கும் கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் பர்டிகுலர்லி வாட்டர் இன்டேக் ஹஸ் டு பி ரெஸ்ட்ரிக்டட் அக்கார்டிங் டு தர் பம்பிங் ஃபங்க்ஷன். இப்போ பம்பிங் ஃபங்க்ஷன் ரொம்ப குறவா இருந்ததுன்னா நாங்க வாட்டர் இன்டேக் 1.2 liters கூட வைக்க சொல்லுவோம். அது போக சால்ட்டை வந்து less than 5 grams வைக்க சொல்லுவோம். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மருந்து மாத்திரை முக்கியம். நான் என்ன எல்லா வியாதிக்கும் உள்ளதான். சி, டாக்டர்ஸ் பார்ட் ஒரு நாங்க மருந்து எல்லாம் வந்து ஒரு 50% வச்சுக்கிட்டா, பேஷண்ட்ஸ் பார்ட் லைஃப் ஸ்டைல் கரெக்டா வச்சுக்கிறது, மருந்து சாப்பிடுறது, இது இன்னொரு 50% இருக்கு. இந்த ரெண்டு 50% சேர்ந்ததுனா தான் பேஷண்ட் கேன் ஹேவ் full clinical benefit out of the treatment. தேங்க்யூ சார். உங்க டைம் எடுத்துக்கிட்டு உங்க வேல்யூபிளான இன்சைட்ஸ் வர்சனிங் ஹார்ட் ஃபெயிலியர் பத்தி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. And audience, I hope this discussion was very informative for you. And கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க that what we shared today is from our esteemed healthcare professional. It is only meant for awareness and it is not a substitute for professional medical advice. If you are someone who is experiencing symptoms, அதாவது heart failure symptoms நீங்க எதிர்கொள்றீங்களா,
இருந்தாலும் அதே நேரத்துல நீங்க ஹார்ட் ஃபெயிலியரால டயக்னோஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு கன்சல்ட் யுவர் குவாலிஃபைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆல்சோ உங்க டாக்டர்ஸோட கைடன்ஸ் சீக் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ தேர் அட்வைஸ் ஃபார் எனி ஹெல்த் கேர் கண்டிஷன்ஸ். And finally, a big thank you to our incredible guest. And to stay updated on more such discussions, health related content, be sure to follow Bayer for Health India on Facebook, Instagram, and YouTube. Thank you for tuning in, and we'll see you.